ஒத்த ரூபாயை ஒருத்தன் தொலைஞ்சிட்டான், அழுதுகிட்டு இருக்கிறான். தெருவில் நின்றுக்கிட்டு ஒரு பையன் என்ன செய்கிறான், அழுதுகிட்டு இருக்கிறான். வழியில் வந்தவன் கேட்குறான், ஏண்டா அழுதுகிட்டு இருக்கிற? ஒரு ரூபாயை தொலைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறான். சரிடா அழாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு 10 ரூபாயை எடுத்து கொடுத்தார். சரி, 1 ரூபா தானே நீ தொலைஞ்ச, இன்னும் 10 ரூபாயை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு 1 ரூபா தொலைஞ்ச நேரத்தில் அழுததை விட அதை விட பயங்கரமாக அழுகிறான். ஏண்டா இப்போ அழுகிறேன்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான்னா, இந்த 10 ரூபாயோடு அந்த 1 ரூபாய் இருந்திருந்தா 11 ரூபாய் இருந்திருக்குமே என் கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் குரங்கு. இப்போ நான் சொல்றது என்ன தெரியுமா, நீ தொலைஞ்சு போனது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தர்றது என்ன தெரியுமா, 10. இந்த 10 பெற்றுக்கொண்டனா நீ அழுகிறது மாதிரி இருக்க மாட்ட. ஒன்று தானே போச்சு, எனக்கு ஆண்டவர் 10 தருகிறாரு. விசுவாசத்தோடு கையை தட்டு, விசுவாசத்தோடு கையை தட்டு. நீ இழந்தது ஒன்று, ஆனா என் தேவன் உனக்கு தருகிறது அது 10. அந்த ஒன்றை நினைக்காத. தாவீது இழந்ததை நினைக்கல, தாவீது தனக்கு யாரும் மரியாதை கொடுக்கல என்பதை நினைக்கல, அபிஷேகத்தை நினைச்சாங்க. சாமுவேல் மூலமாக என்னை அபிஷேகித்தது அது 100 மடங்கு பெரியது, அது 1000 மடங்கு பெரியது. இழந்ததை பார்க்கல, இன்னைக்கு இழந்ததை பார்க்காத. தேவன் தந்த வாக்கு தத்தத்தை பாரு. கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை வாளாக்க மாட்டார், உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாக்க மாட்டார், உன்னை மேலாக்குவார்.